பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, கோடி அற்புதர், நம் தேவைகளில் பரிந்து பேசுகிறவர், தூய்மையின் லீலி மலரானவர், நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவர், தூய ஆவியாரின் படிப்பினைகளை கடைபிடித்தவரான புனித பதுவை அந்தோனியார் இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக நம் இல்லம் தேடி நம் கண்களுக்கு முன்பாக திருச்சுரூபத்தின் வடிவில் எழுந்து வந்திருக்கிற இவ்வேளையில் புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற உள்ளத்தோடு நாம் படுகிற வேதனைகள், வடிக்கின்ற கண்ணீர்கள், எதிர்கொள்ளும் வாழ்வின் சவால்கள் அனைத்தினூடே ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள புனித பதுவை அந்தோனியாரே நமக்கு ஆகச் சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார் என்கிற உள்ளத்தின் உணர்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே இணைத்து ஆண்டவரின் இரக்கம் வேண்டி நம்மை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையை நம்மிடம் வேண்டின நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அமைதியில் புனிதரின் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே,
நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக இதோ நம் உள்ளம் வந்து அமர்ந்திருக்கிற, நம் இல்லத்தில் பிரசன்னமாகி இருக்கிற புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக ஒரே குடும்பமாக தங்களை கையளித்திருக்கிற எல்லாருக்குள்ளும் வாழ்வு தருகிற தெய்வமாக எழுந்து வந்திருக்கிற இந்த இயேசுவை நோக்கி, நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் நம்மையே ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக, அவர் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும் என்று உள்ளத்தில் நம்மையே உறுதிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். இன்றைய நாளின் நற்செய்தி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு நமக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த உணவை உண்பவருக்கு பசியே இராது, தாகமே இராது என்று சொல்லக்கூடிய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்கவிருக்கிறோம். அந்த இயேசுவின் உயிர் தரும் உணவாம் நற்கருணையை உண்டு இயேசுவின் போதனையை எல்லாருக்கும் எடுத்துச் சொன்ன புனித ஸ்தேவான் கல்லால் எரியப்பட்டு மறைசாட்சியாக மரிக்கக்கூடிய நிகழ்வை முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அப்படியாய் கல்லால் எரியப்படுகிற போது புனித ஸ்தேவான் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை வெறும் உணவு மட்டுமல்ல,
நம்பிக்கையோடு பார்க்கிற பிள்ளைகளுக்கு உயிராகவும் இருக்கிறார். இதோ நம் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோனியாருக்குள்ளே உயிராக எழுந்து சென்றவரை ஆளுகை செய்தவர். அவருடைய வார்த்தை வழியாக, புனித அந்தோனியாரின் போதனை வழியாக நடைபிணமாய் கிடந்த எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே உயிர் மூச்சை ஊதின தெய்வம் இவர். அந்த ஆண்டவர் புனித ஸ்தேவானால் உயிராக பார்க்கப்பட்டவர். அவருக்காகவே தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் கையளிக்கும்படி செய்தவர். இதோ நம் உள்ளத்திலும் வந்து அமர்ந்திருக்கிறார். நம் இல்லத்திற்குள்ளும் தம் பிரசன்னத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பேரன்பில் களிகூறுகிற பிள்ளைகளாக நம் துன்பத்தை எல்லாம் பார்க்கிறவர், நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை எல்லாம் உடைத்தறிவேன் என்று சொல்லுகிறவராக நம் முன்பாக வந்திருக்கிற இந்த ஆண்டவரை உற்று நோக்கி, இதோ இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையே நாம் அர்ப்பணித்து ஒளியானவராக உயிரானவராக எங்களுக்குள்ளே ஒன்றானவராக எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறவரே, உமக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். புனித ஸ்தேவானைப் போல என் ஜீவன் உமக்காகவே வாழ்கிறது. உன்னில் ஒன்றாக அது துடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பார்வை எதுவோ அதுவே எங்களுடைய பார்வையாகவும் அமைய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேடக்கூடிய மகிழ்வு என்பது உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான உறவிலிருந்து எழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உம்முடைய மடியிலே நாங்கள் தஞ்சமடைகிற பிள்ளைகளாக உம்முடைய நினைவையே சுமந்து வாழ்நாளெல்லாம் உமக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய பிள்ளைகளாக, புனித ஸ்தேவானைப் போல புனித பதுவை அந்தோனியாரைப் போல உமக்காக எங்கள் உயிரையும் கொடுக்க வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை ஆர்வப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து அவரிடத்திலே நம்மை சரணாகதியாக்குவோம். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீயே, ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீயே, ஒன்றானவா உருவானவா நின்மலர் பதத்திலே என்னை மறந்து உனையடைந்து எழிலடைந்திட பாடுகின்றே, ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீயே. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உனை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது, உலகில் நான் உனை காண துடிக்கின்றது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது, உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ என்னில் மலர, நானிலமெங்கும் நின் மனம் கமல. உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றே, ஒளியானவா உயிரானவா
மன்னவன் நீயே. உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவே சுகமானது. உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது, உறவில் உன் உறவே சுகமானது. உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது, உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது. நீயேதானே நினைவினில் மலர, நின்னுயிர்தானே எனில் என்றும் வளர. உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றே. ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீயே. ஒன்றானவா உருவானவா நின்மலர் பதத்திலே. என்னை மறந்து உனை அடைந்து எழிலடைந்திட பாடுகின்றே. ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீயே. பிரியமானவர்களே, ஒளியானவராக சாவு என்கிற இருளை வெற்றி கொண்டவராக, உயிரோடு எழுந்தவராக, நடைபிணமாய் நம்மை வாழச் செய்கிற எல்லா கட்டுக்களையும் அதே வல்லமையினால் உடைத்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உயிரோடு வாழ்பவராக, நம்மை உயிரோடு வாழச் செய்பவராக, நம்மை ஆளுகின்ற மன்னவராக, இதோ புனித பதுவை அந்தோணியாரை ஆளுகை செய்த அதே மன்னன் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பாதுகாவலில் வாழ்கிற புனித அந்தோணியாரின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிற ஆண்டவராக பிரசன்னமாக இருக்கிற இந்த இயேசுவிடத்தில் நம்மை கையளிக்கிற பிள்ளைகளாக, நம் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, நம்மை கண்ணீருக்கும் கவலைக்கும் பயத்திற்கும் படபடப்புக்கும் உள்ளாக்கி இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 31 9வது வசனத்தில் இப்படியாய் தன்னை கையளிப்பதைப் போல, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கிறது. என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது. துயரத்தால் நான் என் வலிமை குறைந்து போனதை உணர்கிறேன். என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன. இயேசுவே, இரக்கம் மிகுந்தவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். புனித அந்தோணியாரைப் போல நீரே என் கடவுள் என்று சொல்லுகிற பிள்ளையாக, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உம் கையில் உள்ளது என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற தருணம், நம் ஜெபங்களுக்குரிய எல்லா தேவைகளை, நம்மிடத்திலே ஜெப உதவிகள் கேட்ட அத்துணை பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிற சிறப்பான தருணம் இதோ. இன்னும் 2 நாட்களிலே நம்முடைய மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய அந்த சூழல், இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நம்முடைய வாக்குறுதியை
வாக்காக நாம் கொடுக்க போக இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே சிறப்பாய் நம்ம எப்போ கொடுப்போம். நம்முடைய மாநிலத்தின் பிள்ளைகளை எப்போ கொடுப்போம். இந்த தேர்தல் நடந்தேறுகிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆவியானவர் தாமே வல்லமையாய் செயல்படும்படியா பிள்ளைகளுக்குள்ளே விழிப்புணர்வை, வெளிச்சத்தை கொடுத்து நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாபெரும் சிறப்பான கொடைக்காக ஆண்டவரிடத்திலே நம்ம எப்போ கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதேயும் என்று சொல்லுகிற பிள்ளைகளா, இதோ கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளா, உம்முடைய திருப்பாதம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த இந்த வாழ்வின் பயணத்தில் உம்முடைய பார்வையை எங்கள் மீது கருத்தாய் பதித்து எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரா, எங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவரா, உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுத்த தேவைகளில் எல்லாம் உமது இரக்கத்தை நிறைவாய் பொழிகின்றவராக அற்புதமாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு ஆபத்துக்களிலிருந்து எங்களை மீட்டு கொணர்ந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உம் பிள்ளைகள் எங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமுமாய் உடைய காவல் தூதர்களை அனுப்பி பல்வேறு தீங்கிற்கும் பொல்லாப்பிற்கும் எங்களை விடுவித்திருக்கிறீரே. நன்றி அப்பா. புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம் திரு முன்பா இதயத்தை உயர்த்தி கைகளை ஏந்தி கண்ணீரை ஒப்பு கொடுத்து, இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும், இயேசுவே என் பிள்ளையின் மீது இரக்கமாயிரும், இயேசுவே இந்த காரியத்தை குறித்து உடைய திருவுளத்தை வெளிப்படுத்தும் ஐயா என்று வேண்டின உம் பிள்ளைகளின் வேண்டல்களுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர். உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்திருக்கிறீர். கடினமாய் உடைய பிள்ளைகள் உணர்ந்த அந்த வாழ்வின் தருணத்தை கடந்து வரும்படியாய் செய்திருக்கிறீர். கரம் பிடித்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தி இருக்கிறீர். கூனிக்கு குறுகி நின்ற உம் பிள்ளைகளை நீ தலை நிமிரச் செய்திருக்கிறீர். அவமானத்திலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அணுவாய் சித்திரவதை செய்து கொண்டிருந்த உபத்திரவங்களின் பிடியிலிருந்து, நோயின் பேயின் கட்டுக்களிலிருந்து அற்புதமாய் விடுதலை கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. நல்லவரே, எங்களுக்குள்ளே உணவாக மட்டுமல்ல உயிராகவும் எழுந்து வருகிற தெய்வம், எங்களுக்குள்ளே உயிராகவே இருந்து எங்களை இயக்குகிறவர். இதோ இந்த நாளில் புனித ஸ்தேவான் உமக்கான உயிருள்ள சாட்சியாய் தன்னை கையளித்ததைப் போலவே நாங்களும் எங்களையே உமக்குள்ள உயிருள்ள சாட்சிகளாய் கையளிக்க விருப்பமுள்ள பிள்ளைகளாக எங்களை எப்போ கொடுக்கிறோம். எங்கள் மனம் ஆர்வமுடையதுதான். ஆனால் எங்களுடைய உடல் என்பது பல்வேறு வலுக்குறைந்த இயல்புகளால் நிறைந்துள்ளது என்பதை நீரே எமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. ஆம் அன்பான தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய உயிர் கொண்ட பிள்ளைகளாக, உம்முடைய உயிரை அடுத்திருக்கிறவருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை பெற்றிருந்தால் பாவ கட்டுக்களினாலே, பலகீனத்தினாலே, வலு குறைந்த இயல்புகளினாலே நாங்கள் பல நேரம் உம்முடைய சாட்சிகளாக வாழாமல் உலகிற்கு பின்னால் ஓடுகிற பிள்ளைகளாக, கவர்ச்சிகளால் ஈர்க்கப்படுகிற பிள்ளைகளாக, பாவ சாப கட்டுகளுக்குள்ளே எங்கள் வாழ்வை தொலைத்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். இதோ இந்த நாளிலே உம்முடைய தேவ வெளிச்சம் உம் பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி செல்லும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யாருக்கு வாக்களிப்பது, யார் எம்மை ஆட்சி செய்வது, பணத்திற்கு விலை போவதா, பணத்திற்கு எங்களுடைய உரிமைகளை அடகு வைப்பதா என்கிற போராட்டத்தில் இருக்கிற உம் பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை தாங்கப்பா. நாளை மறுநாள் உம் பிள்ளைகள் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய உரிமைகளை எப்போதும் காக்கக்கூடிய, தங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய, வளர்ச்சியின் பாதையில் தங்களை வழிநடத்தக்கூடிய, தங்களுடைய இனத்தை, தங்களுடைய மொழி உணர்வுகளை, தங்களுடைய பண்பாட்டு கூறுகளை மதிக்கக்கூடிய, தனித்தன்மைகளை மதிக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நல்ல ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எம் பிள்ளைகளுக்கு நீ தரும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த நாளிலே உம் திரு முன்பாக
ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுகிறோம் என்கிற உணர்வோடு தங்களுடைய வாழ்வை கையளித்து தங்களுடைய வாழ்வு எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு இடர்பாடுகளை, வேதனைகளை, கட்டுக்களை, சவால்களை, தங்களுக்கு எதிரான கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஏவி விடுகிற பில்லி சூனிய கட்டுக்களை எல்லாம் உடைய வல்லமை இந்த நாளிலே உடைத்தெறியும்படியாக இயேசுவே என்றுமை நோக்கி கூப்பிடுகிற புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அப்பா என்று உம்மை அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும், பிள்ளையின் தேவைகளுக்குள்ளும் இரக்கம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இரக்கம் உள்ள ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வின் உணவாக உடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே வந்து அமர்கிறவரே, உயிராக உடைய பிள்ளைகளை இருந்து இயக்குகிறவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு இன்னும் தங்களிடம் குறைவுபடுகிற நன்மைகளுக்காக, நலன்களுக்காக ஏங்கி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, திருமண பாக்கியத்திற்காக, குழந்தை பேற்றிற்காக, நல்ல வேலை வாய்ப்புக்காக, தடைகள் உடைபடும்படியாக, நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக, சம்பள உயர்வுக்காக, பாதுகாப்பான வாழ்க்கை நிலைகளுக்காக, இன்னும் தங்களுடைய வாழ்வில் எண்ணிய பல்வேறு தேவைகளுக்காக உமது இரக்கத்தை வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே உம்முடைய இரக்கம், உம்முடைய உடனிருப்பு கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். புனித அந்தோனியார் வழியாக வாழ்விழந்த பிள்ளைகளுக்கு, பல்வேறு வகையான கட்டுக்களினாலே நடைவினமாயிருந்தவர்களுக்கு உயிரை கொடுத்த ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உயிர் தழச் செய்த ஆண்டவரே, இதோ என் வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற, பருவ தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு வாழ்வின் அடுத்த நலன்மான நிலைகள் வந்து அமையும்படியாக உன் பிள்ளைகளை வலிமைப்படுத்தும். எதுவும் உடைய பிள்ளைகளை கலக்கம் வரவிடாதபடிக்கு, சோர்வுறாதபடிக்கு, உடைய பிள்ளைகளை போதை வஸ்துக்களுக்குள்ளே சிக்கிவிடாதபடிக்கு ஆண்டவரே நீர்தாமே உன் பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து, நல் உணர்வை கொடுத்து, பெற்றோரின் தியாகத்தை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ்வின் நல்ல நிலைகளுக்கு கடந்து செல்ல உடைய வழிகாட்டுதல், யார் யாருடைய பார்வையில் உன் பிள்ளைகளுக்கு உடைய தயவு கிடைக்க வேண்டும், அப்படியாய் உடைய தயவை காட்டி உன் பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை காண்பதற்காய் நன்றி. உடைய பார்வை எங்கள் மீது கடந்து வருவதற்காய் நன்றி. எங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி எங்கள் தேவைகளிலே உமது இரக்கத்தை நீர் நிலைநிறுத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த நாட்களிலே அரசு பொது தேர்வினுடைய முடிவுகளை பெற்றிருக்கிற, இன்னும் முடிவுகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் நீரே நம்பிக்கையாயிருந்து உன் பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை, அதிகமான மதிப்பெண்களை கொடுத்து அடுத்த உருவாக்க நிலைகளுக்கு உடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற எல்லா வகையான இந்த கோடை வெப்பத்தினால் ஏற்பட்டிருக்கிற நோய் தொற்றின் தாக்குதல்களிலிருந்து நீரே மருத்துவருமாக உன் பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டு அற்புத சுகத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடக்கக்கூடிய அத்துணை சுப முகூர்த்த நிகழ்வுகள் வழியாக உடைய ஆசிர்வாதம் உன் பிள்ளைகளின் உள்ளங்களிலே தங்கியிருந்து உன் பிள்ளைகளை இரட்டிப்பான மகிழ்ச்சியால் நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரீவருள்ளடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும்
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மணியோசை கேட்டு மகிழ்வோடு கோடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். இறைவன் உறவாகும், இது திருப்பலி விருந்தாகும், இறைவனின் பழியாகும், இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கோடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
பிரியமானவர்களே, ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக புனித அந்தோணியாரின் பெயரால் ஆண்டவர் திருமுன் ஒரே குடும்பமாக கூடி வந்து புனிதரின் பரிந்துரை வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட வகையிலும் நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பல்வேறு தேவையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற ஒரு தருணமாக தொடர்ந்து கடவுளின் இரக்கம் புனிதரின் பரிந்துரை வழியாக நம் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்திக்கும்படியாக நம்மை சிறப்பாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இன்றைய நாளில் திரு அவை புனித ஆன்செல்ம் என்கிற ஒரு புனிதரினுடைய நினைவையும் கொடுத்திருக்கிறது. நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் வாழ்ந்த அந்த காலகட்டத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு புனிதர். கிபி 11ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் பிறந்து 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்தில் மறைந்த கடவுளுக்குள் பிறப்படைந்த இந்த ஒரு புனிதர் திரு அவையில் மிகுந்த ஒரு சிந்தனைவாதியாக அறியப்படுகிறார். குறிப்பாக கடவுளை நம்புவதற்கு எதிராக திரண்டிருந்த பல்வேறு கருத்தியல்களை நபர்களை நம்பிக்கை என்கிற நங்கூரம் கொண்டு பகுத்தறிவின் துணை கொண்டு இரண்டையும் விசுவாசத்தையும் பகுத்தறிவையும் இணைத்து இத்தகைய எதிர்ப்புகளை எதிர்கொள்வதில் நமக்கு முன் உதாரணமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புனிதரை நினைவு கூறக்கூடிய நமக்கு கடவுளின் ஞானம் இவருக்குள்ளே இருந்து இவரை இயக்கியதைப் போல நம்மையும் இயக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நம்மை ஆண்டவரிடம் கையளிப்போம். குறிப்பாக ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பண உணர்வோடு கையளித்திருக்கிற அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இந்த ஆராதனை டிவி என்கிற தளத்தில் ஒளிபரப்பாகிற பல்வேறு நிகழ்வுகளை அறியாத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிற மனிதர்களாக நாம் வாழ்வதற்காகவும் இந்த திருப்பலியில் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்து நின்றும் தூய்மை பெற்று
உமது பரிபிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறைவசனம் 51 பிரிவு 8 1 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31 பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன்.
உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினே. நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 6 30 தொடங்கி 35 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே என்று இயேசு சொல்வதைத்தான் திருத்துத தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுவார்: மனிதர்களாகிய நாம் விதைக்கலாம், பயிரிடலாம், தண்ணீர் ஊற்றலாம், பாதுகாக்கலாம். எனினும் பவுலடியார் சொல்லுகிறார், விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை எல்லாம். ஆம் பிரியமானவர்களே, அனைத்தையும் மானுட நலனுக்காக படைத்தவர், படைத்தவற்றை ஆளும்படியாக மனிதர்களை படைப்பின் சிகரமாக படைத்தவர். அந்த மனிதன் அத்தகைய உயர்ந்த நிலையை தன் பாவத்தினால் இழந்த போதும் மீண்டும் அவர்களை மீட்பதற்காக அவர்கள் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே பேரான மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே கையளிக்க திருவுளம் கொண்டதை சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என் உடல், இது என் இரத்தம் என்று என்றும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று தன் உடனிருப்பை நற்கருணையில் இயேசு விட்டு சென்றார். அந்த நற்கருணையைத்தான் இன்றைய நற்செய்தியின் நிறைவு வாக்கியத்தில் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று யோவான் நற்செய்தியாளர் வழியாக இயேசு நமக்கு உரைத்ததை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு குறிப்பிடுகிற இந்த வாழ்வு தரும் உயிர் தரும் உணவு என்பது வெறும் உணவை மட்டும் நமக்கு தருவதல்ல, வெறும் நம்முடைய வயிற்று பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, மாறாக அது நம்முடைய உயிராக இருக்கிறது. வாழ்க்கை பசியை தீர்வு காண்பதற்கு நமக்கு அது வழிகோணுகிறது என்பதை இயேசுவினுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் பயணிக்கிற போது கண்டுணர முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் எசாயா புத்தகத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கையாளுவதை நாம் விவிலியத்திற்குள்ளே பார்க்கலாம். எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இப்படியாய் எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிறார்: எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொடுத்ததை உண்டு மகிழுங்கள், எனக்கு செவிகொடுங்கள், என்னிடம் வாருங்கள். உண்மையான மகிழ்ச்சியை பெறுவதற்கு, உண்மையான வாழ்வை பெறுவதற்கு யாரிடம் நாம் வர வேண்டும்? எல்லாம் வல்லவரிடம் வர வேண்டும். இந்த எல்லாம் வல்லவர் தன் மகன் இயேசுவையே நமக்கு உணவு வடிவத்தில் அப்ப ரச குணங்களுக்குள் வாழ்வு தரும் உணர்வாக நமக்குள்ளே வரச் செய்திருக்கிறார் என்பது உண்மையில் நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கிறது. இந்த உணவாக உயிராக வருகிற இயேசுவை உட்கொள்ளுகிற போது நமக்குள் என்ன நடக்கும்? அதைத்தான் முதல் வாசகத்தில் புனித ஸ்தேவானினுடைய மறை சாட்சியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம்
யூத சங்கத்தினருக்கு புனித ஸ்தேவான் ஆற்றிய ஒரு நீண்ட உரையினுடைய கடைசி பகுதி தான் இன்றைக்கு அமைந்த பகுதி. இந்த உரையில் தாம் சார்ந்திருக்கிற இஸ்ரேல் இனத்தினுடைய வரலாற்றை அவர்கள் முன்பாக படம் பிடித்து காட்டுவார். படம் நல்ல படம்தான், நீளமான படம்தான். ஆனால் அந்த படத்தில் சுட்டி காட்டப்படுகிற உண்மைகள் படத்தை பார்ப்பவர்களுக்கு, அந்த ஸ்தேவானின் உரையை கேட்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சொல்லுவாங்கல்ல, நல்லதை சொல்கிறதுக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு காலமே கிடையாது. உண்மையை சொல்கிறவர்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, நல்லதை சொல்பவர்களை எதிர்க்கவே செய்கிறார்கள். ஸ்தேவான் அப்படித்தான். அந்த இஸ்ரேல் இனம் எப்படியெல்லாம் வரலாற்றில் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்திருக்கிறது, கடவுளின் பெயரால் மனிதர்கள் வாழ்வடையும்படியாக வழிகாட்டுதல்களை கொடுக்க வந்த நீதி தலைவர்களை, அரசர்களை, இறைவாக்கினர்களை எவ்வளவு கொடுமையாக அவர்கள் தண்டித்தார்கள், விமர்சனம் செய்தார்கள், வார்த்தைகளால் அவர்களை கொலை செய்தார்கள், கல்லால் எறிந்தார்கள். இதையெல்லாம் ஒன்று ஒன்றா அங்கே ஸ்தேவான் சொல்லிவிட்டு கடைசியில் தன் ஒரே பேரான மகனை உங்களுக்காக அவர் கையளித்தார், அந்த இயேசுவையும் காட்டி கொடுத்த துரோகிகள் நீங்கள், கொலை செய்த கொலையாளிகள் நீங்கள் என்று கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த இயேசு என்கிற உணவை, உயிரை, உணர்வை உள்ளத்தில் கொண்டவர்கள் எப்படி உறுதியாக உண்மையை சொல்வார்களோ அப்படித்தான் அங்கே அவருடைய அந்த உரை அமைந்திருக்கிறது. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் கல்லால் எறிந்து அவரை கொலை செய்வதை இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரிய வருகிற போது யாரோ ஒருத்தர் தெரியப்படுத்துவாங்க, நம்முடைய பெற்றோர்கள் தெரியப்படுத்தலாம், நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நலம் விரும்பிகள் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்க, இது நல்லது கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக நம்முடைய குற்றங்களை உணர்த்தக்கூடிய உருவகங்களை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். குழந்தைகள் வடிவில் கூட அது பல நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வழியாக கூட அது வெளிப்படுத்தப்படும். இப்படி அமைகிற போது இந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை யார் நமக்கு சுட்டி காட்டினார்களோ, வெளிப்படுத்தினார்களோ அவர்களையே நம் பகைவர்களாக நாம் உள்ளத்தில் கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்துவது, அவர்களை சிறுமைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, இதெல்லாம் மனசாட்சிக்கு இடம் தராத கோழைகளின் செயல்முறை. இதைத்தான் அந்த யூத தலைமை சங்கத்தை சார்ந்தவர்கள் ஸ்தேவானுக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிற அந்த உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களின் சந்ததி மீது இருக்கக்கூடிய குற்றப்பழியை எடுத்துரைக்கிற போது, ஆம் நாங்கள் தவறு செய்தோம் என்கிற அந்த ஒரு தாழ்ச்சி என்பது அவர்களுக்குள் பிறப்பெடுக்கவில்லை. அவர்கள் குற்றம் சுமத்திய ஸ்தேவானையே கல்லறிந்து கொள்ளுகிற, இது ஸ்தேவான் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி திருமுழுக்கு யோவானுக்கு என்ன நடந்துச்சு அப்படித்தான். இயேசுவின் காலத்திற்கு பிறகும் கூட சமூகத்திற்கு நல்லதை சொல்லி இருக்கிறவர்கள், உண்மையின் பக்கமாய் நின்று இருக்கிறவர்கள் எல்லோருமே சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, கொடூரமாக தண்டிக்கப்பட்டவர்களாகவே இருப்பதை வரலாறும் பதிவு செய்திருக்கிறது, திருச்சபையின் வரலாறும் பதிவு செய்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரும் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நற்கருணை ஆண்டவர் தன்னோடு உயிராக இருக்கிறார், தன் உணர்வாக இருக்கிறார் என்பதை பல நேரங்களில் தன்னுடைய போதனை வழியாக, தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்திய போது அவரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய போதனையை கேட்கறதுக்கு வராத ஒரு சூழல்ல அவர் போய் கடல் மீன்களுக்கு போதித்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். உண்மையை எப்போதும் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருத்தூதர் பேதுரு நமக்காக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். குறிப்பாக மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி இன்னும் 6 பேரை, மொத்தம் 7 பேரை அவங்க போய் அதிகாலையில் இயேசு கரையில் நின்று அதே ஏற்கனவே நடந்த அந்த ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு புதிய ஒரு அனுபவமாக கொடுத்து ஏராளமான மீன்பாட்டை பிடிக்கும்படியாக செய்கிற போது அந்த பேதுருடைய செயல்பாட்டை பாருங்கள். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு உணவாக கொடுத்தார் என்று அந்த காட்சியிலே யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்வார். அப்போ அந்த அப்பத்தை பிட்டு இயேசு கொடுக்கிற போது இயேசுவை அவர் கண்டு கொள்கிறார். உயிரோடு எனக்குள்ளே அவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்பதை உணர்கிற பேதுரு தான் செய்த குற்றத்திற்காக
மனம் வருந்துகிற ஒரு நபராக, எனக்கு அவர் கொடுத்த அழைப்பு என்பது மனிதரை பிடிப்பவராக்குவேன், இதோ நான் அதை மறந்து அதை பின்னுக்கு தள்ளி மீண்டும் மீன் பிடிக்க இந்த உலகத்தினுடைய அதிகாரத்திற்காக, காசு பணத்திற்காக, வசதி வாய்ப்புக்காக ஓடுகிற ஒரு வாழ்க்கையை நானும் வாழ என்னை கையளித்து விட்டேனே, நான் மட்டும் போகாம என்னோடு இருந்த சக திருத்தூதர்களை அழைத்து கொண்டு போனேனே என்கிற அந்த ஒரு குற்ற உணர்வை உள்ளத்தில் உணர்ந்து இயேசுவிடத்தில் உள்ளூர அந்த ஒரு மன மாற்றத்திற்காக தன்னை கையளித்து மிகப்பெரிய ஒரு வாழ்வினுடைய புதிய சக்தியாக அவர் வடிவெடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது கடவுள் நமக்குள் தருகிற புதிய வாழ்வாக இருக்கிறது. அந்த புதிய வாழ்வை பேதுரு பெற்றுக்கொண்டதைப் போல, புனித அந்தோணியார் தனக்குள்ளே தக்க வைத்து கொண்டதைப் போல, இன்றைக்கு நாமும் இந்த நற்கருணை என்கிற இந்த உணவை பெறுகிற போது இயேசு எனக்குள் உயிராக வருகிறார், உணர்வாக எனக்குள்ளே அவர் நிறைந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு தன்மை நமக்குள்ளே வருகிற போதுதான் நாம் இயேசுவுக்கான சாட்சிகளாக வாழ முடியும். ஆனால் பல நேரங்களில் இது வெறும் ஒரு அப்பத்தை பிடக்கூடிய நிகழ்வு என்பது, அந்த இறை வேண்டல் என்பது, ஜெப நேரம் என்பது, திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பக்தி முயற்சிகள் என்பவை எல்லாம் சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக கடந்து செல்கின்றன. இதை செய்யாட்டினா தெய்வ குத்தமாயிரும். ஆனால் இது எனக்குள்ளே சென்று என்ன வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நான் பாவங்களுக்கு மரித்து இயேசுவோடு உயிர்க்க வேண்டும், இயேசு எனக்குள்ளே உயிராக இருக்கிறார் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்ட புனித அந்தோணியாரைப் போல, மறைசாட்சியான புனித ஸ்தேவானைப் போல நான் வாழணுங்கிற உணர்வை இன்றைக்கு பலருக்கும் அது கொடுப்பதில்லை என்பதுதான் வேதனையான ஒரு காரியம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பங்கேற்கிற ஒவ்வொரு திருப்பலியும் என்பது மிகப்பெரிய ஒரு கடவுளின் கொடை. கடவுளே நம்மை தேடி வந்து நாம் எத்தகைய தகுதியற்ற நிலையில் இருந்தாலும், நம்முடைய பாவங்கள் மலை போல குவிந்து கிடந்தாலும் கூட கடவுள் நமக்கு புதிய வாழ்வை தரக்கூடியவராக, உனக்கு பசியே எடுக்காத, தாகமே எடுக்காத அந்த நிறைவான வாழ்க்கையை தர நான் உனக்கு இன்றைக்கு வாக்குறுதி தருகிறேன் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தோட 10ஓட 11 ஓடத்தான் பார்க்குறோம். இப்போ நாளை மறுநாள் சட்டமன்ற தேர்தல், வாக்களிக்க போகிறோம். இங்கே பலரும் என்ன பண்ணுறோம், அவங்க எனக்கு 2000 ரூபா காசு கொடுத்தாங்க, அவங்க எனக்கு 3000 ரூபா காசு கொடுத்தாங்க, மனசாட்சி உறுத்துது, அதனால் காசு போட்டவங்களுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். ஓட்டு போகிறதுனால என்ன நடக்கும், இல்லை இப்படி காசை கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க என்ன செய்வாங்க, 5 வருடம் அதிகபட்சம் ஆட்சியில் இருப்பாங்க. அந்த 5 வருடத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் உருவாக்கிக்குவாங்க. பெரிய ஆட்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். பெரிய பெரிய பங்களாக்கள், எஸ்டேட்டுக்கெல்லாம் வாங்கி போடுவாங்க. வாங்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வாங்கி போட்டவங்கெல்லாம் என்ன நிலைக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையாக இருக்குது, தெரியுது. ஆனால் தெரிந்தும் மீண்டும் மீண்டும் நம்முடைய உரிமைகளை விற்கக்கூடிய, அடிமைகளாக வாழக்கூடிய, அற்ப சந்தோஷத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிற ஒரு நிலைகளைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புனித ஸ்தேவா நம்ம சுட்டி காட்டுகிற வாழ்வு, புனித பதுவை அந்தோணியார் நமக்கு சுட்டி காட்டுகிற இந்த வாழ்வினுடைய முன்மாதிரிகை என்பது அழிந்து போகிற செல்வங்களுக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக ஓடுகிற வாழ்க்கை அல்ல, மாறாக நிரந்தரமாக என்றென்றும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வாழ்வு. அவர்கள் உலகத்தில் உடல் நிலையில் பிரிந்தாலும் இன்றும் அந்தோணியார் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், புனித சேவா நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வணக்கத்திற்குரிய புனிதவர்கள் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு என்கிற உயிரை, இயேசு என்கிற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அவர் எங்களுக்குள் இருந்து எங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு தான், அந்த எண்ணம் தான் அவர்களை நமக்கு சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட சாட்சிகளாக நம் வாழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்பது இயேசு இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. அப்படிப்பட்ட உயிரான இயேசுவை, வாழ்வான இயேசுவை, உணர்வான இயேசுவை தன் உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு அதையே தன் செயல்கள் வழியாக, போதனைகள் வழியாக அநேகருக்கு கொடுத்து அநேகரை உயிருள்ள சாட்சிகளாக
கடவுளுக்காக கொணர்ந்த புனித அந்தோணியாரின் பெயரால் இதோ இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நாமும் கூட உயிருள்ள சாட்சிகளாக இயேசுவுக்காக வாழ வேண்டும். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் ஸ்தேவான் மன உறுதியோடு உண்மையை உறக்கச் சொன்னதைப் போல நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் நமக்கு அடுத்திருப்பவருக்கு உண்மையை, நீதியை, அன்பை, இரக்கத்தை, கடவுளின் பேரன்பை நாம் எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு கடவுளின் கையில் நம் உயிரை ஒப்பு கொடுத்து அடைக்கலம் காணக்கூடிய பிள்ளைகளாக, பேரானந்தத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக வாழ இயேசுவிடம் நம்மை கையளித்து மன்றாடுவோம். ஆமேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன், தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளம் என்னும் அன்பு மனம், தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல தருகின்றேன். காணிக்கையாய் வருகின்ற என் உள்ளம் ஏற்பாய். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பொரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உமக்கள் எங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களோடும் ஆராதனை தீவிக்காக பல்வேறு நிலைகளில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்துணை அன்பர்களின் வேண்டுதல்களோடும் எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஆன்சல், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருபுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எந்த நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே,
தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.